Hi friends, welcome to Tamil Samil Studio. Tamil Samil Studioல சுவையான பேபி கார்ன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக வதங்கின உடனே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வேகட்டும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அதில் நான் இப்போ 200 கிராம் பேபி கார்னை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பேபி கார்ன் அதிக நேரம் வேக விட தேவையில்லை. 2 to 3 மினிட்ஸ் வேக விட்டால் போதும், சீக்கிரமாக வெந்துடும். அடுப்பை சிம்மிலே வச்சு இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னா தான் எல்லா பக்கமும் நல்லா சமமாக வெந்து வரும். இப்போ பாருங்கள், பேபி கார்ன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு லைட்டாக வதங்கின உடனே இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின உடனே இதில் நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே இப்போ நாம் மசாலா பொருட்களும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நீங்கள் உங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மசாலா பொருட்களை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொதிக்க விடலாம். இப்போ கிரேவியை மூடி வச்சு 4 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வேக வச்சுருக்கிற பேபி கார்னை சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் இப்போ கொஞ்சமாக வேக வச்சுருக்கிற ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துருக்கேன். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணி அல்லது குடமிளகாய் சேர்த்து பேபிகார்ன் கிரேவி செய்யும் போது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காய் ஏற்கனவே வேக விட்டு சேர்த்தனால அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. இப்போ அடுப்பு சிம்மிலே வச்சு இதை மூடி வச்சு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விடுங்க, போதும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் கிரேவியோடு நல்லா சேர்ந்து வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், சுவையான பேபிகார்ன் கிரேவி தயாராகிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வாசனைக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் அருமையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டேஸ்ட் வேணும்னா இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.